இன்றைய தினம் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாங்கள் 10 தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த 10 தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானம் எங்களுக்கு ஆட்சியில கண்டிப்பான முறையில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அதிக தொகுதிகள் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும், மேலும் உள்ளாட்சியில் 30% இடங்கள் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படாவிட்டால் யார் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு எடுக்கிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அதில் உறுதியாக உள்ளது. இங்கே உள்ள ஏனென்றால் ஒரு ஆட்சியில் அதிகாரமும் உள்ளாட்சியில் அதிகாரமும் இருந்தால் மட்டுமே மக்களுக்கு ஏதாவது ஒன்றை ஒரு சேவை செய்ய முடியும். ஒன்றுமில்லாமல் கூட்டணி என்று பெயரை சொல்லி வைத்துக் கொண்டு எந்த ஒரு ஆஸ்பத்திரியில ரெக்கமெண்ட் காங்கிரஸ்காரங்க எதுவும் சொல்ல முடியல, சொன்னா ஓரம் போட்டுறாங்க. ஏதாவது ஒரு தாலுகா ஆபீஸ்லயோ ஒரு காவல் நிலையத்திலேயோ எங்க போனாலும் காங்கிரஸ்காரனா ஓரமா போனா காங்கிரஸ்காரன் கூட்டணியில இருந்துகிட்டு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் காங்கிரஸ்காரனா, மற்ற எல்லாமே அவங்க ஆளுங்கட்சி வச்சுக்கிறாங்கன்னா அப்ப கூட்டணி கட்சிக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த மரியாதையும் நாங்கள் எதிர்பார்க்காம இருக்கணும். நாங்க மானம் கட்டு போயிடல, யாருக்கிட்டையும் போய் எங்களுக்கு காசு கொடுன்னு நாங்க யாருக்கிட்டையும் போய் கேட்கல, காசு கொடு பணம் கொடுன்னு யாருக்கிட்டையும் நாங்க போய் கேட்கல. எங்களுக்கு மரியாதையை மட்டும்தான் காங்கிரஸ்காரன் கேட்கிறானே தவிர உங்க எதுலையும் பங்கு நாங்க கேட்கவே இல்லை. ஆட்சியில பங்கு இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நாங்க சேவை பண்ண முடியும். அதனால நாங்க அதுல விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. கூட்டணியில் சேர வேண்டும் என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உள்ளாட்சியிலும் எங்களுக்கு கண்டிப்பாக பங்கு வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க கட்சி தலைவர் செல்வபுரம் சொல்றாரு. ஒரு மாநில நவம்பர் 17 காங்கிரஸ் கட்சி ஐவருக்குழு கிரீஸ்வரங்கர் தலைமையில போட்டோம். டிசம்பர் 3 அந்த ஐவருக்குழு தமிழ்நாட்டு முதல்வரை சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த மரியாதையோ அழைப்போ அவர்கள் தரப்பில் இல்லை. எங்கள் கோரிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், உரிமையில் பங்கு வேண்டும், உள்ளாட்சியில் 30% இடஒதுக்கீடு வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம். நாங்க பொது வெளியில எங்க அகில இந்திய தலைமை என்ன சொன்னதோ அதைத்தான் நாங்க சொல்றோம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய விஷயமே எங்களுடைய ஜனநாயக உரிமை தான். கருத்துக்களை திறந்த வெளியில் பரிமாறிக்கொண்டத காங்கிரஸ் லைஃப் ஸ்டைலே. நாங்க பேசுவோம், எதை பேசுவோம்? எங்க தலைமை சொன்ன கருத்துக்கு முரணாக பேச மாட்டோம். எங்க அகில இந்திய தலைவர் சொன்ன கருத்துக்கு முரணாக பேச மாட்டோம். நாங்க எங்களுடைய வேதனையை, எங்களுடைய தன்மான இழப்பை, எங்களுக்கு இருக்கிற அவமானத்தை நாங்க பேசுறோம். நாங்க வேற ஒண்ணும் தப்பா பேசல. எங்க தலைமை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மதிங்க, எங்களை மரியாதையோட நடத்துங்க, எங்க குரலை காது கொடுத்து கேளுங்க, எங்க ஐவருக்குழு சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஐவருக்குழியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதை செய்தி. திமுக அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏவும் சரி, தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை பத்தி அவதூறாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் தலைமையில இருந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? திமுக தலைமை அவதூறா பேசுவதை அவர்கள் கட்சி தலைவர் கண்டிக்க வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அவர்கள் வாயளவில், கொள்கையளவில், தத்துவத்தின் அளவில் பேசுவது சரியாக இருந்தார். நடைமுறையில் ஒழுக்கம் அவர்களுக்குத்தான் வேண்டும். நாங்க எங்க பெருந்தலைவரை பத்தி 4 முறை பேசினாங்க. மனித புனிதர் காமராசரை, RS பாரதி பேசினார், ராஜீவ்காந்தி பேசினார், அவர்கள் கட்சியில் இருக்கிற திருச்சி சிவா பேசினார். நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். காமராஜரை அவமானப்படுத்தி ஒரு காங்கிரஸ்காரையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு உயிருக்கு நிகரான வேதனை. அதை அவங்க கண்டிக்கல. சின்ன சின்ன மந்திரிகள் பேசுறாங்க அப்படின்றது அவங்கள திமுக தலைமை கண்டிக்கணும். நாங்க அதை பத்தி பேச முடியாது.